ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் கிச்சன் பேர் வச்சுட்டு சமையல் வீடியோ போடலைன்னு. கொஞ்சம் பணப்பிரச்சனை, அதனால தான் நான் சமையல் வீடியோ போடாமல் இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் ஏன் நம்ம சேனலில் உள்ளவங்க கிடையாது, லைவில் புதுசாக வர்றாங்கல்ல, அவங்களாம் அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் லைவ்லேயே இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. ஒரு 2-3 பேர். நாங்கள் எதுக்காக லைவ்லேயே இருக்கோம், ஏன் எதுக்காக வீடியோ போடுறோம், ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஏன் வீடியோ போடுறோன்னே நிறைய பேருக்கு தெரியல. நாங்கள் எதுக்காக வீடியோ போடுறோம் தெரியுமா? எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை. அதை நம்ம சரி பண்ணலாம். யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்னு தான் நம்ம யூடியூப்பில் வீடியோவே போடுறது. நம்ம வீடியோ நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்குறதால யூடியூப்பில் எங்களுக்கு பணம் வருது. நான் எந்த காரணத்துக்காக வீடியோ போடுறேன்னு தெரியுமா? எங்கள் வீட்டுக்குள்ளே காமிச்சனே, எங்கள் வீட்டுக்கு வெளியில் யாராவது பார்த்துருக்கீங்களா? நாங்கள் காட்டுறேன். நிறைய பேர் காரு பணம்னு என்னென்னமோ வாங்குகிறாங்க, காரு வீடு வாசல்னு. எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பூச்சி பட்டையெல்லாம் வராமல் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட வீடு. இது பட்டறையாக ஆரம்பித்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு வீடுன்னு ஆரம்பிக்கலை, பட்டறையாக ஆரம்பித்தது. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே நிறைய சுவர்லாம் இருக்காதுங்க. இந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அட்டை வச்சு தான் நாங்கள் நிறைய தடுத்து வச்சுருப்போம். இந்த கம்பி வலி தாங்க நிறைய பிரச்சனையே எங்களுக்கு. இப்போ சொல்கிறீங்க, கேட்டுக்கோங்க. இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு. இந்த கம்பியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பி வழியே நிறைய இது என்ன சொல்ல, நிறைய பாம்பெல்லாம் வரும். எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் நிறைய பாம்பு அடிச்சிருக்கோம். எங்கே இருந்து இந்த பாம்பெல்லாம் வருதுனிங்கன்னா, இந்த காட்டு வழியே இருந்து தான் வருது. இவ்வளோ காடு இருக்கும்போது இங்கேருந்து அந்த பாம்பு வருது. ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன் இப்போ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி போடும்போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாங்க. ஒரு 4000 5000 பேர் தான் இருந்தாங்க. ஒரு 6000த்துக்குள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோ போடையில். இப்போ நான் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எதுக்காக வீடியோ போடுறோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக 2வது பாகமாக போடுறேன். பாருங்கள், இந்த தென்னை மட்டையெல்லாம், தென்னை மரம்லாம் நம்மளோடது கிடையாது, இந்த இடத்துக்காரவங்களோடது. இங்கேருந்து இந்த தென்னை மட்டையெல்லாம் வீட்டு மேலே விழுந்துக்கிட்டே இருக்கோங்க. பாம்பு எந்த வழியாக வந்துச்சுன்னு காட்டுறேன். பாம்பு போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே 2-3 வழி இருக்குது. அதில் ஒன்று, இந்த பாருங்கள், பெரிய புத்து கட்டி வச்சுருக்கா, இதில் ஓட்டை இருக்குது, இது வழியாக பாம்பு வரும். சரிங்களா? 2வது ஒரு வழி இருக்குது, அதை நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். ஈஸியாக வரும். பாருங்கள், ஃபுல்லாமே காடுங்க தான். இதனால தான் நான் சரி, நமக்கு கொஞ்சம் பணம் வந்தால் நம்ம வீட்டை சரி பண்ணலாம், அந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அட்டைக்கு பதிலாக முடிஞ்சால் செங்கல் வச்சு கட்டிடலாம், அதை அடைச்சிட்டோம்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வராது. நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, 2 குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் காட்டுறேன். பாருங்கள், நிறைய பேர் வீட்டு வாசலில் வேப்ப மரம் வைங்கன்னீங்க. எங்கள் வீட்டு வாசலில் வேப்ப மரம் இருக்குங்க. எங்கள் மாமனார் வச்ச வேப்ப மரம். எங்கள் தெருவிலையே இந்த ஒரு வேப்ப மரம் தாங்க இருக்கும். இங்கே இந்த தெருவில் உள்ள வீடு ஃபுல்லாமே மாடி வீடு தாங்க. எங்கள் வீடு ஒன்று தான் சீட்டு வீடு. சீட்டு வீடுனா கொஞ்சம் வசதிகள் இல்லாத சீட்டு வீடு. அங்கே ஒரு சீட்டு வீடு இருக்குது, ஆனால் அது நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறேங்க. இதுதாங்க 2வது பாம்பு வர்ற வழி.
நல்ல ஒரு 5 அடியில் ஒரு பாம்புங்க, நல்ல பாம்பு. இந்த வழி தான் வந்துச்சு. எதுக்குன்னா நாங்கள் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கோழி வாசனைக்கு இந்த ஓட்டை வழியாக வந்து அந்த கோழி கூட இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய கோழி கூட அங்கனக்குள்ளே வச்சுருந்தேன். அந்த கோழி கூடைக்குள்ளே போச்சு பாம்பு. நான் சத்தம் போடவும் அப்படியே வெளியில் வந்துருச்சு. இப்போ புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்காக தான் நான் வீடியோ போட்டுருக்கிட்டு இருக்கேன், இதுக்காக தான் லைவும் போடுறேன், இதுக்காக தான் ஷார்ட்ஸும் போடுறேன். எதுக்காகன்னா இந்த இரும்பு கம்பியெல்லாம் எடுத்துட்டு செங்கல் வச்சா பூசிட்டா இந்த பாம்பு உள்ளே வர்றது குறைஞ்சிரும். பாம்பு முழுசாக வராமல் இருக்காது. இந்த எலி பெருச்சாளி பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே இருந்து நிறைய பூனை, காட்டு பூனை இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை வந்து தடுக்கலாம். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.